வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாலியில் கிரேஸ் அக்கா பண்ண அந்த மில்க் மலாய் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நாம் இன்னைக்கு ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் எக்லெஸ் கேக்கை எப்படி சூப்பர் சாஃப்டாக பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடிச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கேக்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயோட ஸ்மெல் தான் கேக்கில் அதிகமாக இருக்கும். கேக்கோட டேஸ்ட்டையே அதை மாற்றிடும். ஸோ ரிஃபைன்ட் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம எக்லெஸ் கேக் பண்ணுறதுனால எக்குக்கான பெஸ்ட்டு சப்ஸ்டியூட் வந்து தயிர் தான். ஸோ இந்த கேக்குக்கு நம்ம தயிர் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் வீட்டில் நீங்கள் ஏதாவது எக்லெஸ் கேக் ட்ரை பண்ணுறீங்க, சாக்லேட் கேக் இல்லைனா வெண்ணிலா கேக் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கூட எக்குக்கு பதிலாக இந்த மாதிரி தயிர் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும். அண்ட் இப்போது ரீசெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்குக்கு பதிலாக ஃப்ளேக் சீட்ஸ் இருக்குல்ல, அதை ஊற வச்சு அதை கூட யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை யூஸ் பண்ணி எக்லெஸ் கேக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஜல்லடை ஒன்று வச்சுக்கிறேன். இதில் நம்ம கோதுமை மாவு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், இந்த ஜல்லடையில் சேர்த்துட்றேன். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், மாவில் ஒரு சின்ன கட்டி கூட இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் மலாய் எடுத்து வச்சுருக்கேன். மலாய்னா ஜஸ்ட் நம்ம பால் காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் மேலே நல்லா திக்காக ஏடு படியும்ல, அதுதான் மலாய் சொல்லுவாங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலாய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுடைய பேட்டர் இருக்கணும். ஒருவேளை கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. இப்போது கேக் டின்னில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் கீழே எதுவும் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போடலை, ஏன்னா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் ரப்டி ஆட் பண்ணுவோம். ஸோ பேப்பர் ஊறிடும், அதனால் சேர்க்க வேணாம். இப்போது நம்மளோட மாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகும். நான் ஆல்ரெடி அவனை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம பால் வச்சு ரப்டி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி பாலை காய்ச்சி ஆற வச்சிட்டேன். ஸோ பால் சேர்க்கும் போது பார்த்திங்கனாலே தெரியும், அதோட ஏடோடு இருக்கும். இந்த மாதிரி நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரப்டி வந்து நல்ல திக்காக கிடைக்கும். ஆல்ரெடி காய்ச்சின பாலுன்றதுனால இது டக்குன்னு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்ச்சுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஆகும். இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து ஒரு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேக்லேயும் போட்டிருக்கோம். ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு இது ஊற்றும் போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இந்த ரப்டியோட. ஸோ இப்போதைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மேலெல்லாம் நல்லா ஏடு படிய ஆரம்பிச்சிருச்சு. பாலும் நல்லா திக்காகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா பால்லாம் சூப்பராக சுருங்கிடும். அண்ட் நம்மளோட ரப்டியும் ரெடி ஆகிடும். இப்போ கேக்கும் பேக் ஆகிடுச்சு. நான் அவன்லேருந்து எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக பேக் ஆகி கேக் வந்திருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இது மேலே ரப்டி ஊற்றும் போது நல்லா உள்ள வரைக்கும் போய் நல்லா ஊறி சாஃப்டாகும் கேக்கை. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ரப்டியை இது மேலே ஊற்றிடலாம். அண்ட் நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மில்க் மலாய் கேக் ரெடி ஆகிடுச்சு.
பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. அண்ட் டேஸ்ட்டு சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சின்னதாக கட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பண்ண அந்த ரப்டி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கோதுமை மாவில் பண்ண கேக் ஆச்சு, அதுவும் எக் இல்லாமல் பண்ணுறோம், சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. செம்ம சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.